அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 6th சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 3ல ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஆன்ஷியன் தமிழகம் த சங்கம் ஏஜ். ஸோ நம்மளுக்கு ரிப்பீட்டடா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இதுவுமே சங்கம் ஏஜ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. இது வந்து நம்ம யூனிட் 8க்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ சங்கம் ஏஜ் அப்படிங்கறத என்ன பார்க்கலாம். ஸோ இதுல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆறுமுக நாவலர். ஸோ இந்த ஆறுமுக நாவலர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாஃப்னாவே சேர்ந்தவர். ஆறுமுக நாவலர் உவே சுவாமிநாத ஐயர், அதாவது யூவி சுவாமிநாத ஐயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தாமோதரன் பிள்ளை, இவருமே ஜாஃப்னா தான். ஸ்ட்ரோவ் ஹார்ட் அண்ட் ஸ்பெண்ட் மெனி இயர்ஸ் இன் ரிட்ரீவிங் அண்ட் பப்ளிஷிங் த Tamil classics and the ancient Tamil texts which were originally present as palm leaves manuscripts. ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பனை ஓலை சுவடிகளை எடுத்து அதுல இருந்து புக்கா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட முக்கிய பங்கு யாருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆறுமுக நாவலருக்கும் உவே சுவாமிநாத ஐயர் அண்ட் தாமோதரன், இவங்க 3 பேர்த்துக்கும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவங்கனாலதான் மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே திருப்பி மொழியாக்கமே செய்யப்பட்டுச்சு, ஒரு புக்ஸா கொண்டு வரப்பட்டுச்சு. அதுல இருந்தா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளோட எபிக் கல்ச்சர்ஸா இருக்கக்கூடிய சங்கம் ஏஜ்ல சிலப்பதிகாரம், மணிமேகலை, சொல்லப்போனா 15 கீழ்கணக்கு நூல்கள், 15 மேல்கணக்கு நூல்கள் எல்லாமே நம்ம இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ அதுக்கு ரீசன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க தான். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு கண்டென்ட்ல வரும். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹதிகும்பா கல்வெட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. இவங்களுடைய பராந்தக சோழாவோட கல்வெட்டுகள் பத்தி சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்கிரிப்ஷன் பத்தி இந்த குரூப் ஒன் எக்ஸாம்ல இதை கேட்டிருப்பாங்க. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கிங் அதுல இருக்காங்க, ஸோ யாரை பத்தி அதுல சொல்லப்படுது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அதுல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுல ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிங் காரவேலா ஆஃப் கலிங்கா, இதுல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புகழூர்ல இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ஸோ புகழூர் கல்வெட்டுல புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன்ல யாரை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிங் காரவேலா அப்படிங்கிற பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அசோகன் எடிக்ஸ் 2 and 13. ஓகேங்களா? 2 and 13 and inscriptions found at மாங்குளம், அழகர்மலை அண்ட் கீழ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் நியர் மதுரை. இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹதிகும்பா கல்வெட்டு. ஸோ ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க, யாரை பத்தி சொல்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலா கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், காப்பர் பிளேட்ஸ். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செப்பு பட்டயம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காப்பர் பிளேட்ஸ் யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு நம்ம தானமா வழங்குறோம், ஒரு நிலம் கொடுக்குறோம், இடம் அவங்களுக்காக சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த செப்பு பட்டயம், அதாவது காப்பர் பிளேட்ஸ் மூலியமா தான் கொடுப்பாங்க. அப்போ பாண்டு, பேப்பர்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்ப அந்த பட்டயத்தை வச்சு நான் இதுக்கான சொந்தக்காரங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சோ அப்படி என்னென்ன காப்பர் பிளேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேள்விக்குடி அண்ட் சின்னமனூர் காப்பர் பிளேட்ஸ். ஸோ இது ரெண்டுமே இது இவங்களுக்கு கூடிய சோர்சஸ் காப்பர் பிளேட்ஸ். இது மூலியமா இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ காயின்ஸ் அப்படின்னா issued by the சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ் and the chieftains of Sangam age as well as the Roman coins. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஹெட்ஸ் யாரோ, அவங்களுடைய கிங் யாரோ, தலைமையில யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே காயின்ஸை வெளிவிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரோமன் காயின்ஸுமே இங்க புழக்கத்துல இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மெகாலித்திக் மான்யூமெண்ட்ஸ். ஸோ மெகாலித்திக் மான்யூமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பரியல்ஸ் அண்ட் ஹீரோ ஸ்டோன்ஸ். ஸோ நடுக்கற்கள் அப்படிங்கிறது, ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதே மாதிரி பரியல்ஸும் கூட முதுமக்கள் தாளிகள் எல்லாமே லாஸ்ட் டைம் பார்த்திருப்போம், ஏர்ன் அப்படிங்கிறதுலுமே பார்த்திருப்போம், ரைட்? ஸோ அந்த மாதிரி மெகாலித்திக் மான்யூமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பரியல்ஸ் அண்ட் ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டா இருக்கு. எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம், ஸோ எங்கெங்க இருந்தெல்லாம் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்கவேட் பண்ணாங்க அப்படிங்கறத அடுத்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்த லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்க இருந்து மெட்டீரியல்ஸ் எக்ஸ்கவேட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொர்க்கை, அழகன்குளம், உறையூர். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே தான் இன்னைக்குமே நம்ம எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்றோம். எக்ஸ்கவேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு, அங்கிருந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது லிட்ரரி சோர்சஸ். ஸோ என்னென்ன லிட்ரரி சோர்சஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொல்காப்பியம், எட்டுத்தொகை. ஸோ எட்டுத்தொகை அப்படிங்கிறது 8 ஆந்தாலஜிஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ எட்டுத்தொகையில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ரைட்? ஸோ எட்டுத்தொகை இருக்கக்கூடிய எல்லா நூல்களுமே 8 நூல்கள் அதுல இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதுதான் 8 ஆந்தாலஜிஸ். அண்ட் 10 பாட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 10 இட்லிஸ். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, 10 ஐடல்ஸ். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுலயுமே 10 புத்தகங்கள் அதுல இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், 15 கீழ்கணக்கு நூல்கள், a collection of 18 poetic works, பட்டினப்பாலை அண்ட் மதுரை காஞ்சி. ஸோ இது இதுல இருக்கக்கூடிய இன்க்ளூடட், இதுல இருக்கக்கூடியது வரும். சரிங்களா? சோ அடுத்தது எபிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை. இதெல்லாம் 50 காப்பியங்கள்ல வந்துடும். சரிங்களா? சோ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இதுக்கான எபிக்ஸா இருந்திருக்கு. சோ இதெல்லாம் தான் லிட்ரஸி சோர்சஸ். சோ என்னென்ன சோர்சஸ் இருந்துச்சு, எதை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க, சங்கம் ஏஜஸ்ல என்னெல்லாம் மீன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுலாம் நம்ம கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஃபாரின் நோட்டீசஸ். சோ வெளியில இருந்து யாரு நம்ம நாட்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி எழுதுனது சில குறிப்புகள்லாம் இருக்கும். அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரேயன் சி, பிளினிஸ் நேச்சுரல் ஹிஸ்டரி,
தாலமிஸ் ஜாகிரபி, மெகஸ்தனஸ் இண்டிகா, ராஜவலி, மகாவம்சா அண்ட் தீபவம்சா. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருடைய குறிப்புகள்ல இருந்து கேள்வி கேட்டாங்க, ஸோ யாரெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ சங்கம் ஏஜ் அப்படிங்கிறது அன்டவுட்லி நம்மளுக்கு இதுல இருந்து கொஸ்டின் வராம இருக்கவே இருக்காது. ஸோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சங்கம் ஏஜ் வந்து இப்போ நம்ம பார்ஷியலா பிரிச்சிருப்பாங்க. 6th இருக்கும், 11th இருக்கும், எத்திக்ஸ்ல இருக்கும், அதே மாதிரி தமிழ் புக்ல இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கலெக்டிவா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தொல்காப்பியம் இஸ் a work on தமிழ் கிராமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொல்காப்பியம் அப்படிங்கிறது தமிழ் கிராமரோட ஒரு முதல்ல இலக்கணம் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொல்காப்பியம்ல தான். ஸோ இது மூலியமா தான் நம்ம என்ன வாதிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மொழி இல்லாம அதற்கான நெறிமுறைகள் இருக்காது. அப்போ தொல்காப்பியம் தான் இருக்கிறதுலே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பழமையான புக்கு. அந்த பழமையான புக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ் கிராமர் பத்தி வச்சு இலக்கணத்தை பத்தி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட தமிழ் மொழி அப்படிங்கிறது எதுக்கும் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு வாதத்துக்குரிய விஷயமா இருந்துச்சு. ஓகேங்களா? அதனாலதான் தமிழ் இருக்கிறதுலே தொன்மையான மொழி அப்படிங்கறதையும் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இட் ரெப்ரசென்ட் த குவாலிட்டி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் த கல்ச்சர் ஆஃப் தமிழ் பீப்புள் ஆஃப் த சங்கம் ஏஜ். ஸோ சங்கம் ஏஜ்ல இருக்கக்கூடிய தமிழ் பீப்புளுடைய கல்ச்சராக இருக்கட்டும், இல்ல குவாலிட்டி ஆஃப் தமிழ் லாங்குவேஜோட குவாலிட்டியா இருக்கும். இது ரெண்டுமே வந்து இந்த தொல்காப்பியத்துல விளக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதோட டைம் ஸ்பன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3rd century BC, BCE to 3rd century AD. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால மட்டுமே இதுக்காகன்னு சொல்லி அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், தமிழகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ தமிழகத்துல வேங்கடம் அப்படிங்கிறது, ஸோ இதோடைய பார்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுல இருந்து எது வரைக்கும் நம்ம தமிழகம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு, வேங்கடம், திருப்பதி ஹில், இந்த நார்த் டு கன்னியாகுமரி, கேப் காமரன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸால் அழைக்கப்பட்டுச்சு. இந்த சவுத் அண்ட் பவுண்டட் பை சி ஆன் த ஈஸ்ட் அண்ட் த வெஸ்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய மாப்போசி அவர்களுடைய அவங்களுடைய இதுலயே வந்து நம்ம படிச்சிருந்திருப்போம். ரைட்? ஸோ மாப்போசி வந்து எதுக்காக போரிட்டாங்க, தமிழகத்தோட எல்லைகளை வரையறுக்கிறதுக்கு அவருடைய பங்கு வந்து மிக முக்கியமானதா இருந்துச்சு. ஸோ தமிழ்லயுமே இது இருக்கும். ஸோ இந்த டாபிக் என்ன அப்படிங்கிறது அதுலயுமே எனக்கு கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்ப எங்க இருந்து எது வரைக்கும் நம்ம வாங்கியிருக்கோம், வடக்கே வேங்கடத்துல இருந்து, அதாவது இந்த நார்த் வேங்கடம்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த சவுத். ஓகேங்களா? ஸோ பவுண்டட் பை சி அண்ட் ஆன் த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஸோ எல்லா பக்கமும் கடல்களால் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அயர்ன் ஏஜ். சங்க காலத்துடைய காலம் என்ன அப்படிங்கிறதும் கொஸ்டினா வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது அயர்ன் ஏஜ். ஸோ மெகாலித்திக் கல்ச்சர் அப்படிங்கிறது ஸோ இடத்துல இருக்கு. கல்ச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெகாலித்திக் கல்ச்சர், நம்ம கற்காலத்தை சார்ந்தவங்களா இருப்போம். ஸோ என்னென்ன காலம், ஸோ பிரான்ஸ் ஏஜ், அயர்ன் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்ம படிச்சிருப்போம். இப்போ சிந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பிரான்ஸ் ஏஜ் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், பாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொனார்கி. ஸோ மொனார்கி ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜாக்களுடைய ஆட்சியா தான் இது இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால மொனார்கி. டைனாசிட்டிஸ் ரூல். அப்ப யாரெல்லாம் அதை ஆண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 மிகப்பெரிய கிங்கா இருந்தாங்க, த சேராஸ், சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். இவங்களுமே நம்ம 3 கேட்டகரிஸா பண்ணியிருப்போம். முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள், முற்கால சேரர்கள், பிற்கால சேரர்கள், முற்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்களையுமே கேட்டகரைஸ் பண்ணியிருப்போம். இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சேரா கிங் ரூல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேரா கிங்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பிரேக் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 மன்னர்கள் ரொம்ப சூப்பரா சிறப்பா ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அப்ப சோழாஸ் அவங்க டிஃபீட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து சோழாஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சேராஸ் டிஃபீட் பண்ணிருப்பாங்க. இதுதான் ரீசன். ஸோ நடுவில் ஒரு பிரேக் இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம என்ன கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏர்லி சோலாஸ், லேட்டர் சோலாஸ், ஏர்லி பாண்டியாஸ், லேட்டர் பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டகரைஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சரி, இதுல என்ன டைனாசிட்டிஸ் ரூல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேராஸ், சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். ஸோ இது வந்து ஒரு வாட்டி நம்மளுக்கு குரூப் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ குரூப் 4ல கேட்டிருக்காங்க. ஸோ ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறது யாருன்னா ப்ரொஃபஸர் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா. ஸோ இவர் தான் வந்து என்ன எழுதியிருப்பாரு, கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடியவர். ஹஸ் செட் தட் தமிழ் இஸ் அன் ஓல்ட் ஆஸ் லத்தின் அப்படிங்கறத சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இருக்கிறதுலே மிக பழமையான மொழி லத்தின் அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு ஈக்குவலா தமிழுமே வந்து பழமையானது அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கறத சொல்லியிருப்பார். The language arose as an entirely independent tradition with no influence of other languages. So எந்த லாங்குவேஜோடவும் இதற்கு தொடர்பு கிடையாது, இது ஒரு தனி மொழி, யாராலுமே இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா இவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இது யார் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு, ஜார்ஜ் எல் ஹார்ட். ஸோ ப்ராமினன்ட் சேரா ரூலர்ஸ். ஸோ இதுல இவங்களுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ லாஸ்ட் இந்த நம்ம எழுதினாலும் குரூப் 1 எக்ஸாம். ஸோ இந்த குரூப் 1 எக்ஸாம்லயுமே அவங்களுடைய பேர் கொடுத்துட்டு இது யாரை சேர்ந்தது அப்படிங்கறத மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராமினன்ட் சேரா ரூலர்ஸ். ஸோ சேரா ரூலர்ஸ் உடைய ப்ராமினன்ஸ் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் உதயன் சேரலாதன், நெக்ஸ்ட் ஒன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பறை. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான் நம்ம யாருன்னு படிச்சிருப்போம், இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், ரைட்? ஸோ இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப இருந்தக்கூடிய சேர ரூலர்ஸ்ல ரொம்ப சிறப்பு பெற்றவங்களா இருந்திருப்பாங்க. இவங்க தான் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், கல்லணை. கல்லணை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் வாஸ் அ டைக் பில்ட் வித் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முதல்ல இன்னைக்கு வரைக்குமே கல்லணை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 பிரமிப்பை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும், ரைட்? ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வெறும் கல்லணை அப்படிங்கிறது கற்களால மட்டுமே கட்டப்பட்டது. அப்போ கற்கள் நகர்ந்து போகாதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான சாந்து பூசி அதுக்கு மேல கற்களை அடுக்கி கட்டப்பட்டதான் கல்லணை. ஓகேங்களா? இட் வாஸ் அ டைக் பில்ட் வித் ஸ்டோன்ஸ். இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த காவிரி டு டைவர்ட் வாட்டர் த்ரூ அவுட் த டெல்டா ரீஜன் ஃபார் இரிகேஷன். And it was built, Kallanai irrigated an area about 69,000 acres of area வந்து இது வந்து இரிகேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல கல்லணையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது ப்ராமினன்ட் சோழா ரூலர்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ராமினன்ட் சோழா ரூலர்ஸ் யாரா இருப்பாங்கன்னா இளஞ்சென்னி, கரிகால் வளவன், கோசிங்கனன், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி அப்படிங்கிறது. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சோழாஸ் ரொம்ப ப்ராமினெண்டா இருக்கக்கூடிய ரூலர் கிங்ஸ் வந்து இவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்ததெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ பாண்டியாஸ் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.